சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தென்கொரியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ராணுவ கூட்டு பயிற்சியில இன்னைக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அமெரிக்காவை மிரட்டியிருக்காரு. இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பால பிற நாடுகளை குறிவைத்து தாக்குவது போல வடகொரியாவை தாக்க முடியுமா, ட்ரம்பால் கிம் ஜாங் உன்னை தொட முடியுமா என்றெல்லாம் இணையதளங்கள்ல செய்திகள் வெளியானுச்சு. இந்த நிலையில மீண்டும் வடகொரியா, ஜப்பான் போன்ற உலக நாடுகளையும் சீண்டி வருகிறது. ஒரு பக்கம் ஈரானை வீழ்த்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் களம் இறங்கி வருகின்றனர். இன்னொரு பக்கம் வடகொரியா அமெரிக்காவின் கழுத்தையே நெரித்து வம்பிழுத்து வருகிறது. இந்த நிலையில இது குறித்த பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் சீனா ரஷ்யாவிற்கு நட்பு நாடாக இருக்கு. அதே நேரம் அமெரிக்காவிற்கு சுத்தமாக பிடிக்காத நாடாக அமைஞ்சிருக்கு. அவ்வப்போது வடகொரியா தென்கொரியாவை மிரட்டக்கூடிய வகையில நடக்கும். பதிலுக்கு அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துவாங்க. இது வழக்கமான ஒரு விஷயம்தான். வடகொரியாவும் தென்கொரியாவும் அண்டை நாடுகளாக இருக்கு. இரு நாடுகளிடையே காலம் காலமாக இந்த பிரச்சனை. இதுல வடகொரிய அதிபராக கிம் ஜாங் உன் இருக்காரு. சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதல் அணு ஆயுதம் வரை வடகொரியாவிடம் இருக்கு. ஆனால் தென்கொரியாவிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. இதனால வடகொரியா தென்கொரியாவை மிரட்டி வருகிறது. இதற்கிடையேதான் அமெரிக்கா தென்கொரியாவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கு. வடகொரியா அமெரிக்கா இடையே பகை இருக்கு. இதனாலதான் அமெரிக்க அதிபர்கள் தென்கொரியாவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருக்காங்க. தென்கொரியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்கா இதனை செய்திருக்கு. இது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை கோபப்படுத்தி இருக்கு. இதனால அவ்வப்போது அமெரிக்கா தென்கொரியாவை மிரட்டக்கூடிய வகையில ஏவுகணை சோதனைகளும் கிம் ஜாங் உன் நடத்தி வருகிறாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு அமெரிக்காவும் தென்கொரிய வீரர்களும் இணைந்து ராணுவ கூட்டு பயிற்சியில ஈடுபட்டு வந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து ஃப்ரீடம் ஷீல்டு என்ற பெயரில கூட்டு பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். இந்த பயிற்சி வரக்கூடிய 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. இந்த பயிற்சியின் போது இரு நாட்டின் வீரர்களும் தங்களோட செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துவது உள்பட கணினிசார் டெக்னாலஜி சார்ந்த ஒத்துழைப்பை சிறப்பாக மேற்கொள்வதை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அதோடு இரு நாடுகளின் வீரர்களும் வார்னியர் ஷீல்ட் என்னும் கள பயிற்சியையும் மேற்கொள்கிறார்கள். இந்த பயிற்சியின் போதுதான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்காரு. அதாவது வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கின் சர்வதேச விமான நிலையத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுனான் பகுதியிலிருந்து கிம் ஜாங் உன் உத்தரவின் அடிப்படையில 10 ஏவுகணைகள் திடீரென்று ஏவப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை ஜப்பான்ல போய் விழுந்திருக்கு. இது பத்தி ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகையில, வடகொரியா ஏவி இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் ஜப்பானின் பொருளாதார மண்டலத்திற்கு வெளியேதான். இந்த ஏவுகணைகளால எந்த ஒரு விமானங்களுக்கும் கப்பல்களுக்கும் சேதம் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல வடகொரியா ஏவுகணைகள் ஏவியதை தென்கொரியாவோட ராணுவம் தான் உறுதி செஞ்சிருக்கு. இதனால அமெரிக்கா தென்கொரியா நாடுகள் வடகொரியாவை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா மற்றும் ஜப்பானோட தகவல்களை பகிர்ந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தென்கொரியாவோட கூட்டுப்படை தளபதிகள் குழு தெரிவித்திருக்கு. மேலும் தற்போதைய தென்கொரிய அதிபர் பிரதமர் கிம் மின் சியோக் அமெரிக்காவில தான் இருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இரு நாடுகள் இடையேயான உறவை பலப்படுத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைக்கு சில மணி நேரத்திற்கு முன்னாடிதான் இந்த சம்பவம். இந்த நிலையில வடகொரியா நடத்தியிருக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தன்னுடைய 13 வயது மகள் கிம் ஜூ ஏவுடன் நேரில் வந்து பார்வையிட்டிருக்காரு. ஒரு கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து திரையில் ஏவுகணைகள் பாய்வதையும் அவை இலக்குகளை தாக்குவதையும் தன்னுடைய மகளுக்கு அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த சில வாரங்களாகவே தன்னுடைய மகளை ராணுவ நிகழ்வுகளுக்கு அழைத்து வருவதால் அவரை வடகொரியாவின் அடுத்த வாரிசு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிறது. இதனிடையே இந்த ஏவுகணை சோதனைக்கு பிறகு பேசிய கிம் ஜாங் உன், நமது நாடு எப்போதுமே வலிமையான மற்றும் நம்பகமான அணு ஆயுத தற்காப்பு திறனுடன் இருக்க வேண்டும். எதிரிகளின் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க நமது கடற்படை தயாராக இருப்பதை இந்த சோதனை நிரூபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதற்கிடையே கிம் ஜாங் அன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் தன்னுடைய அறிக்கையில எதிரிகள் எங்கள் வலிமையை விரைவில் உணர்வார்கள் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இதனால கொரிய தீபகற்பத்தில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ தொடங்கியுள்ளதாக எச்சரிச்சிருக்காங்க. இது குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோல உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்க ஜெம் தொலைக்காட்சி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.